Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.3ல first sumல fourth subdivision பார்க்கலாம். Solve the following pair of linear equations by the elimination method and the substitution method. Linear equationsனா கொடுத்திருக்க equationல variables x and y ஓட degree 1 இருக்கும். So இத x ஓட வேல்யூ அண்ட் y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எலிமினேஷன் மெத்தட் அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்க. So x by 2 plus y by 3 equal to minus 1 and x minus y by 3 equal to 3. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னா ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. ஃப்ராக்ஷன்ஸ் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டினாமினேட்டர்ஸ் வந்து நம்ம ஈக்குவலா கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டர் ஈக்குவலா கொண்டு வரணும், சேமா கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டினாமினேட்டரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இதுவும் நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ டினாமினேட்டர் சேமா கொண்டு வரணும். டினாமினேட்டர் சேமா கொண்டு வரதுக்கு இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 காமன் டினாமினேட்டரா வரணும் நமக்கு. அப்படின்னா இங்க இருக்கிற இந்த 2 கூட 3ய மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கிற 3 கூட 2வை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு டினாமினேட்டர் 6 கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க x by 2 எழுதியாச்சு. இன்டூ இந்த 2 கூட 3 மல்டிப்ளை பண்ண போடும். ஸோ கீழே மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ 3 by 3 தான் மல்டிப்ளை பண்ணும். அகெயின் இங்க 2y by 3, இங்கேயும் 2y by 3 எழுதியிருக்கேன். இந்த 3 கூட இன்டூ 2 பண்ணணும். ஸோ இன்டூ 2 பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி 2 by 2 இப்போ பண்ணியாச்சு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். x into 3, 3x divided by 3 into 2, 6 plus 2y into 2, 4y divided by 3 into 2, 6 is equal to minus 1. இப்போ காமன் டினாமினேட்டர் 6 வந்துருச்சு. ஸோ சேர்த்து எழுதிக்கலாம். 3x plus 4y divided by 6 is equal to minus 1. இப்போ எழுதும்போது 3x plus 4y is equal to இங்க இருக்கிற டிவைட்ல இருக்கிற 6 equal to அந்த சைடு போகும்போது இன்டூல வந்துடும். ஸோ மைனஸ் 1 இன்டூ 6 ஆயிடும். ஸோ 3x plus 4y is equal to minus 1 into 6 minus 6. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனும் எழுத போறோம். இங்க பாருங்க, இங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல டினாமினேட்டர்ல 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ காமன் டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 3 வந்துடும். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன், இந்த ஹோல் ஃப்ராக்ஷனையும் இன்டூ 3 by 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு காமன் டினாமினேட்டர் 3 கிடைச்சிரும். ஸோ x minus y by 3 equal to 3, இது செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இங்க டினாமினேட்டர்ல x by 1 into 3 by 3 எழுதிக்கோங்க. minus y by 3 is equal to 3. இனி 3 into x, 3x is divided by 3 minus y by 3 is equal to 3. So 3x minus y, common denominator 3 is equal to 3. அப்புறம் 3x minus y is equal to 3. இங்க இருக்கிற denominator equal to அந்த சைடு போகும்போது இன்டூல ஆயிடும். ஸோ இன்டூ 3. ஸோ 3x minus y is equal to 9. இப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இனி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இங்க 3x plus 4y இருக்கு, இங்க 3x minus y இருக்கு. ஸோ ரெண்டுலயுமே 3x இருக்கு. ஸோ ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சலேஷன் மெத்தட் பண்ண போறோம். ஸோ இங்க எழுதிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3x plus 4y equal to minus 6 and 3x minus y is equal to 9. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்க பாருங்க 3x plus 3x plus 3x இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் சைன் மட்டும் சேஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ பிளஸ் 3xக்கு மைனஸ், மைனஸ் yக்கு பிளஸ், பிளஸ் 9க்கு மைனஸ். இப்போ பாருங்க 3x minus 3x கேன்சல். 4y plus 4y, 5y is equal to minus 6 minus, so minus 15. Y is equal to minus 15 divided by 5.
So 5 3s are 15. Y is equal to -3. ஸோ இனி இந்த y-யோட வேல்யூவை ஏதாவது ஒரு equationல substitute பண்ணலாம். நான் first equationல substitute பண்றேன். So substituting y is equal to -3 in first equation. ஸோ என்ன வரும் பாருங்க. 3x plus 4 into y-யோட பிளேஸ்ல -3 is equal to -6. So 3x 4 into -3 minus 12 is equal to -6. So x தவிர மிச்சம் எல்லாம் equal to அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 3x is equal to -6 minus 12 equal to அந்த சைடு போகும்போது +12. So 3x is equal to -6 plus 12 வெறும் 6. So x is equal to 6 divided by 3. So 3 1s are 3, 3 2s are 6. So x is equal to 2. So x and y ரெண்டுக்குமே வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.